போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு கலை நிகழ்ச்சிகள் மூலம் பழங்குடியினர் சிறப்பான வரவேற்பு. பிர்சா முண்டா சிலைக்கு பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செய்ததோடு 9700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கும் அடிக்கல். பிர்சா முண்டாவின் பிறந்தநாள் விழாவில் பழங்குடியின கிராமங்களுக்கு பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. यह यात्रा शिक्षा, अवसर और आत्मनिर्भरता की दिशा में एक ऐतिहासिक कदम बनेगी. दशकों की मशाल लिए अब गुजरात तेजी से विकसित भारत की ओर दौड़ रहा है. பழங்குடியின கிராமங்களை நகரங்களுடன் இணைத்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற திட்டம். பீகார் தேர்தலில் படுதோல்வி அடைந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து காங்கிரஸ் தலைவர் கார்கேவுடன் ராகுல் காந்தி ஆலோசனை. தேர்தல் முடிவுகள் ஏமாற்றம் அளித்தது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. அரசியலில் வெற்றி தோல்விகள் தவிர்க்க முடியாதவை என பீகார் தேர்தலில் பெரும் தோல்வியை சந்தித்த ராஷ்டிரிய ஜனதா தளம் கருத்து. தேர்தலில் தோல்வியடைந்தாலும் மக்களின் குரலாக தொடர்ந்து ஆர்ஜேடி ஒலிக்கும் என பதிவு. லாலு பிரசாத்தின் மகளும் ஆர்ஜேடி கட்சி தலைவர் தேஜஸ்வியின் சகோதரியுமான ரோஹிணி ஆச்சாரியா அரசியலிருந்து விலகல். பீகார் தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் எக்ஸ் வலைதள பக்கத்தில் திடீர் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரின் நவ்காம் காவல் நிலையத்தில் திடீரென வெடிப்பொருட்கள் வெடித்ததில் 9 பேர் உயிரிழப்பு. எதிர்பாராத விபத்தில் உயிரிழந்த காவல்துறையினர், அரசு அதிகாரிகள், அப்பாவி மக்களின் உடலுக்கு அஞ்சலி. தற்கொலைப்படை தாக்குதலுக்கு முன்னதாக ஃபரிதாபாத்தில் உள்ள செல்போன் கடைக்கு சென்ற உமர் முகமதின் சிசிடிவி காட்சி வெளியானது. வெடித்து சிதறிய காரில் மொபைல் போன் சிக்காத நிலையில் உமர் வைத்திருந்த 2 செல்போன்கள் எங்கே சென்றது என்பது குறித்து விசாரணை. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 24 மணி நேரத்தில் இது மேற்கு வடமேற்கு நோக்கி மெதுவாக நகர வாய்ப்பு. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுப்பு. காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு 17ஆம் தேதி மிக கனமழை எச்சரிக்கை. 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் சென்னையில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.
இரண்டாம் கட்டமாக எஸ்ஐஆர் பணிகள் நடைபெறும் 12 மாநிலங்களில் 95% படிவங்கள் விநியோகம். தமிழ்நாட்டில் 92.04% எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பணியாளர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்விக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டமும் தொடங்கி வைப்பு. தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டம் அனைத்து மாநகராட்சி நகராட்சிகளுக்கு விரிவுபடுத்தப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் உணவு திட்டம் வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி முதல் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். சென்னை மாநகராட்சியின் அனைத்து வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கென ஓய்வு அறை அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இரவு பகல் பார்க்காம நீங்க உழைக்கிறீங்க, ஆனா உங்களுக்குன்னு தனியா ஓய்வறை இல்லைன்னு பலரும் கவலைப்படுறதா எனக்கு செய்தி வந்துச்சு. பல பேர் இடத்துல சொன்னாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். பெருநகர சென்னை மாநகராட்சியோட 200 வார்டுகளையும் தூய்மை பணியாளர்களுக்காக பிரத்யேகமாக 300 சதுர அடி அளவில் உடை மாற்றும் அறை, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளோடு ஓய்வறைகள் கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சேலம் மேற்கு மற்றும் வீரபாண்டி தொகுதி நிர்வாகிகளை 1-on-1 முறையில் சந்தித்து கலந்தாய்வு. நான்கு ஆண்டுகளாக வெளிநாட்டு சுற்றுலா, உள்ளூரில் முதலீட்டாளர்கள் மாநாடு என ஷோ காட்டியதால் தமிழ்நாட்டிற்கு என்ன பயன் என முதலமைச்சருக்கு இபிஎஸ் கேள்வி. நிறுவனங்கள் பேக் ஆஃப் செய்யும் நிலையில்தான் திமுக ஆட்சி இருப்பதாக தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவில் தொழில் தொடங்கும் கொரிய நிறுவனத்தை சுட்டிக்காட்டி விமர்சனம். அடிப்படையே சீர்குலைந்த திமுக ஆட்சி வர்ணஜால விளம்பரங்களை காட்டினால் மட்டும் தொழில் நிறுவனங்கள் வந்து விடுமா? வெறும் ஷோ ஆஃப் ஆட்சியாளர்கள் நடத்தும் ஆட்சியில் எப்படி தொழில்கள் தமிழகத்திற்கு வரும் என இபிஎஸ் அடுக்கடுக்காக கேள்வி. புதிய தொழில்களால் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என நம்பிய தமிழக இளைஞர்களை ஏமாற்றிய கையாலாகாத திமுக அரசு என இபிஎஸ் கண்டனம். நம்மை விட்டு சென்ற தொழில் நிறுவனங்கள் 2026இல் அதிமுக ஆட்சி அமைந்ததும் மீண்டும் தமிழ்நாட்டை தேடி வரும் என நம்பிக்கை. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நியமன முறையில் நியாயமான முறையில் நடைபெறவில்லை என தவிக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் பணிகளால் யாருக்கும் ஓட்டுரிமை இல்லை என்ற நிலை வந்தாலும் வரும் என எச்சரிக்கை. இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? நான் நீங்கள் உட்பட யாருக்குமே அது இல்லை. நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, அதுதான் நிஜமும் கூட. கொஞ்சம் ஏமாந்தால் நம்மளை மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமை தான். ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். படிவங்களில் நிறைய குழப்பங்கள் இருப்பதால் எஸ்ஐஆர் பணிகளை எதிர்ப்பதாக விஜய் விளக்கம். புதிய வாக்காளர்களையும் ஓட்டு இல்லாதவர்களையும் சேர்த்தால் போதாதா எனவும் கேள்வி. ஒரு நியாயமான எஸ்ஐஆர்னா என்ன நடக்கணும்? இப்போது இறந்து போனவங்களை மார்க் பண்ணி அதுலேருந்து டிலீட் பண்ணணும். இப்போ போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி டிலீட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேரில் இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றதான் எங்கள் கேள்வி.
தவிகாவினருக்கு எஸ்ஐஆர் விண்ணப்பங்கள் கிடைப்பதில்லை என விஜய் பகீர் புகார். தமிழ்நாடை வாக்குச்சாவடி முன்பு திரண்டு நிற்க வேண்டும் என மக்களுக்கு அழைப்பு. டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு தமிழ்நாடே அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்லை தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும். தமிழகத்தில் உள்ள சுமார் 6.5 கோடி வாக்காளர்களுக்கு ஒரு மாதத்தில் எஸ்ஐஆர் படிவங்களை எப்படி விநியோகிக்க முடியும் என விஜய் கேள்வி. வாக்குச்சாவடி அலுவலர்கள் வரும்போது வீடு பூட்டியிருந்தால் வாக்குகள் பறிபோகும் நிலை உள்ளதாகவும் எச்சரிக்கை. அது என்னன்னா, இந்த 6,36,00,000 வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாமல் இந்த ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வரும்போது வீட்டை பூட்டிட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கணுமா? வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜென்சி வாக்காளர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் என விஜய் பேச்சு. பலமான ஆயுதம் ஓட்டு என்ற ஒன்று இருந்தால்தான் நாட்டை காப்பாற்ற முடியும் என ஜென்சி வாக்காளர்களுக்கு விஜய் வேண்டுகோள். தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் நடத்தும் கூட்டங்களில் தவிகாவிற்கு அழைப்பு விடுக்கப்படுவதில்லை என விஜய் அதிருப்தி. முறையாக பதிவு பெற்ற கட்சி என்ற அடிப்படையில் தவிகாவிற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம். கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகார். முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் மீதான புகாரை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். காங்கிரஸ் கட்சியை கலைத்து விடுமாறு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி காட்டம். காங்கிரஸ் கட்சியை கலைச்சிட்டு போயிருங்க, தேவையே இல்லைன்னு. அது நாட்டுக்கு ஆகாது, ஊருக்கு ஆகாது. இன்னைக்கு இருக்கிற காந்தி ஆரம்பித்த காங்கிரஸ் கிடையாது, நேரு ஆரம்பித்து உழைத்த காங்கிரஸ் கிடையாது, நேதாஜி இருந்த காங்கிரஸ் கிடையாது. காங்கிரஸ் கட்சியினர் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக பகிரங்க குற்றச்சாட்டு. காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ், நாட்டை காட்டி கொடுக்கின்ற காங்கிரஸ், தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்ற காங்கிரஸ், தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ற காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சியை கலைத்து விடலாம் என பேசிய ராஜேந்திர பாலாஜிக்கு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். அரசியல் நாகரிகம் தெரியாத ராஜேந்திர பாலாஜிக்கு நாவடக்கம் தேவை என கண்டிப்பு. யாரை டாடின்னு கூப்பிடுறதுன்னு தெரியல. நாங்களும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் டாடின்னு கூப்பிடுவோம். அந்த பண்பு கூட இல்லாத ஒரு மனுஷன் காங்கிரஸை பற்றி எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பற்றியும் பேசுகிறாருன்னா வன்மையாக கண்டிக்கிறோம். நாவடக்கம் வேணும், நாவடக்கம் வேணும். நாங்கள் நாகரிகமாக பேசுகிறோம், நாங்கள் பேசினா தாங்க மாட்டீங்க. சிறுபான்மையின மக்களை ஆதரித்தால் பயங்கரவாதிகள் என்று கூறுவதா என செல்வ பெருந்தகை காட்டம். தனிநபர் செய்யும் தவறுக்காக ஒரு சமூகத்தை குறை கூறுவது கொடுமையானது என்றும் ஆவேசம். நீங்கள் சிறுபான்மை மக்கள் ஆதரிச்சா தீவிரவாதி நீவீங்க, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக பேசினா தீவிரவாதி நீவீங்க. ஒருவன் தனிப்பட்ட மனிதன் தவறு செய்கிறான்னா என்டையர் சமூகத்தையே குற்றம் சொல்கிறதுக்கு பாருங்க, இதை விட கொடுமை எதுவும் இருக்க முடியாது. இதுதான் கொடுமை. தைலாபுரம் தோட்டத்தில் வழக்கறிஞர்களை சந்தித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை. கட்சி தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததாக கூறப்படுவதால் உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு. கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ அதிகாரிகள் வீடு வீடாக சென்று விசாரணை. விஜய் பிரச்சார கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் வீடுகளில் விசாரணை. சென்னை அருகே விபத்தில் சிக்கிய சிறிய ரக போர் பயிற்சி விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்பு.
விமானம் விழுந்து நொறுங்கியதன் காரணம் குறித்து விமானப்படை அதிகாரிகள் விசாரணை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடந்த கிட்னி முறைகேட்டில் மேலும் ஒரு புரோக்கர் கைது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை. விதிமுறைகளை பின்பற்றாமல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கியதாக எழுந்த புகார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் வழங்கும் மையத்தின் முன்னாள் இயக்குநர் உட்பட 17 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. தள்ளுவண்டியில் உணவுப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் கட்டாயம் உரிமை பெற்றிருக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் நோட்டீஸ் வழங்கி அபராதம் விதித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிவாங்க காத்திருந்த ரவுடியை கைது செய்தது காவல்துறை. ஜாமீனில் வெளியே வந்தவர்களை ரவுடி ஒற்றைக்கண் ஜெயபால் கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக தகவல்.